ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயில்ஸ் எப்படி யூடியூப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ஸ்னால் என்னென்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட்டாக ஒரு இமேஜ் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது வீடியோவிலேருந்தும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக நீங்களே புதுசாக ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இப்போ வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா தம்ப்நெயில்ஸ்னே டைப் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ஆப் என்ன அப்படின்னு சொன்னால், அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர் ஃபார் யூடியூப்னே ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஐகான் க்ரியேட் தம்ப்நெயில்னு ஒன்று இருக்கும். அப்புறமேட்டுக்கு ரெடிமேடாக அவங்களே சில தம்ப்நெயில்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அண்ட் நீங்கள் சேவ் பண்ணது இங்கே இருக்கும். ரெடிமேடாக இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ரெடிமேடாக இருக்கிறதுல இதில் நிறையா இதுக்காக வச்சுருக்குறாங்க. நம்ம யூடியூப்க்கு பண்ணுறனால ஃபர்ஸ்ட் யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதோட வித் அண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் எதுவும் அசைன் பண்ண வேண்டாம், அதுவே அசைன் ஆகி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய டெம்ப்ளேட்ஸ், புதுசு டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. சம்மர் அந்த மாதிரி, ஃபோட்டோகிராஃபி, ஃபிட்னஸ்க்கு ஏதாவது நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு, ரியல் எஸ்டேட், கேமுக்கு, ஸ்பா, ஸோ பியூட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அது மாதிரி, இல்லை ஃபுட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கானது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிஷம், இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இமேஜஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டெக்ஸ்ட்டோட எடிட்டுக்கு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுது. ஸோ தட் நீங்கள் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெலிட் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஏதாவது இமேஜஸ் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ், இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். சம்மர், பர்த்டே, ஃப்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் எந்த ஸ்டிக்கர்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்டு, இப்போது இதோட பேக்ரவுண்ட் நீங்கள் மாற்றணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ தட் பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரிக்ஸ் இதில் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இதை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் வந்து இதுவாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியாக நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரியாக அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதில் எஃபெக்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ தட் உங்களோட எஃபெக்ட் நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். ஓகே, ஒப்பாசிட்டி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா டல் ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ், டாமினேஷன் அது என்னவோ அது மாறிட்டே வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தம்ப்நெயில் செட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் இப்போ வியூ பண்ணும்போது இதுதான் உங்களோட தம்ப்நெயில். இப்போது நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் இது செட் பண்ணுறதுனா கூட செட் பண்ணிக்கலாம். இங்கே வேறு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், க்ரியேட் தம்ப்நெயில் வேறு கொடுத்தாங்க. இது வந்து ரெடிமேட் தம்ப்நெயில், ரைட்? ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட இதிலேருந்து போய் நீங்கள் க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் கேட்கும், எதோட சைஸ் வேணும்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து யூடியூப் சைஸுக்குன்றனால தம்ப்நெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்றாப்புலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட வித் அண்ட் ஹைட் வந்து அலைன் ஆகி வந்திருக்கும். இப்போ நீங்கள் அது செட் பண்ணாமல் வேறு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலுக்கு வந்து மேட்ச் ஆகாது, அதோட ஹைட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ தட் நீங்கள் ரெடி பண்ண போஸ்டர் வந்து பாதி இது கட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணும்போதே டேரெக்டாக உங்களோட தம்ப்நெயில்னு செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பேக்ரவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இப்போ இதுவாக தான் இருக்கும். இது வந்து பிக்சர் வந்தோட ஹைட் வந்து பெருசு. இப்போ நம்ம தம்ப்நெயிலுக்கு பண்ணுறதுனால தம்ப்நெயிலுக்கு ஏற்றாப்புல இதுவே இருக்குது. ஸோ உங்களோட பிக்சர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ மேலே இருக்கிறது தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இதை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கீழே இருக்கிற இது தான் வைக்கணும். இந்த ஃபுல் பிக்சரை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தம்ப்நெயிலோட சைஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே பண்ண மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஃபெக்ட் ஏதாவது, இல்லை இமேஜ் இதில் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் எப்படி நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணணுன்றதை பண்ணி காட்டுறேன். டில் தென் டாடா பாய் ஃப்ரம் யூ அக்ஷயா.